நான் அவர் வீட்டுக்கு எப்போ வேணாலும் போவேன். ஃபோன் அடித்தேன்னா அவர் எப்போ வேணாலும் ஊரில் இருந்தாலும் என்னை பார்க்காம இருக்க மாட்டார். மேடமுக்கே தெரியல, ஐயோ இவன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் சொல்கிறது இல்லை, அவரே மேடைகளில் சொல்லியிருக்காரு. நான் உமாபதிகிட்ட பலமுறை சர்வதேச அரசியலை பொறுத்தளவுக்கு எனக்கு ஏதாவது டவுட் வந்தால் உடனே அவருக்கு தான் ஃபோன் போடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், 2வது படம் டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயம். ஆனால் திறமையான அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் ஒரு மோசமான ஒரு ரோலை கொடுத்து நடிக்கக்கூடாது. அது இப்போ சமீப காலம் வரைக்கும் தொடர்ந்து. பாக்கியான்னு ஒரு புக்கு ஆரம்பித்தார், அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவருக்கு இக்கட்டான ஃபினான்ஷியலாக அவர் பயங்கர லாஸ் ஆகி இடையில இருக்கிறத பார்ப்பேன். ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டினது அவர் தான். லிஃப்ட்டுன்றது இல்லாத காலத்தில் வீட்டுக்குள்ளே லிஃப்ட் வச்சு பங்களா கட்டின முதல் நடிகர் திரு பாக்கியராஜ். 4 கேள்வி பதில் தான் போடுவார். அந்த 4 கேள்வி பதில் 10 பக்கத்துக்கு வரும். அது அவ்வளோ சுவாரஸ்யம். பாக்கியா கேள்வி பதில் தான் அதில் மெயின். அதில் இவர் சொல்லக்கூடிய கதைகள், குட்டி கதைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் எடுத்து விஜய் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா நாங்கள் நடிச்சாவது கொடுத்துடுறோம், பட் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கு. பாக்கியராஜ் சார் அவர்கள் காலமாக இருக்கார். அவரோட மறைவு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பாண்டே இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் எப்படி பர்சனலி பார்க்குறீங்க சார்? பர்சனலி பார்க்கறதுன்னா ஒரு பெரிய லாஸ் தான். எனக்கு மட்டும் இல்லை, திரையுலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மார்க்கெட், அவருடைய டைரக்ஷன்லாம் நின்றுச்சு. நாளைக்கு முன்னாடியே நிறுத்திட்டார். ஏன்னா அது இப்போ ஞானப்பழம் அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் டவுன் ஆகி, ஞானப்பழமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் காலங்கள் மாறும்போது எல்லா இயக்குநர்களுக்கு வர்றது தான். ஆக்ஷன் பட ஹாலிவுட் இயக்குநர்களே தவிர மற்ற எல்லாருமே இந்த கதை ஓரியன்டாக மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனை இதை பற்றி எடுக்கிறவங்க, அவங்க என்னன்னா அவங்களுக்கு வயசாக அவங்ககிட்ட அப்டேட் இல்லாமல் மாறும். என்ன தான் கீழே இறங்கினாலும் அப்டேட்டில் நிறையா இதாக வரும். அதை சில கணிக்க முடியாமல் போயிடும். சிலது அப்டேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதில் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் கதையில் அவங்க சக்ஸஸ் தான். ஆனால் இப்போ உள்ள மனிதர்களால் அந்த கால சூழ்நிலையை ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் என்னன்னா, அவரை ஒரு 10 வருடமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு ஏற்ற வேறு சிந்தனையாளர்கள், வேறு இயக்குநர்களுடைய சிந்தனையில் அவரை எப்படி உருவகப்படுத்தி பார்க்குறாங்க அப்படின்றத வச்சு அந்த இதில் பெரிய சக்ஸஸ் பண்ணார். சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஏன் திரையுலகத்திற்கு இழப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பல படங்கள் தற்போது, அந்த படங்கள் பேரெல்லாம் வேண்டாம், பல ஹிட்டு படங்கள் இப்போ சமீபத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் கூட எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. சார் இதை கொஞ்சம் படித்து பாருங்கள், இல்லை ஏதாவது நிறை குறை இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது மாற்றணுமா, ஏதாவது உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பல முன்னணி இயக்குநர்கள், திரைக்கதை ஆசிரியர்கள் கூட ஸ்கிரிப்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அதை படித்து பார்க்க. இப்போ என்னோடய ஸ்கிரிப்டும் கூட அவர் பார்த்துருப்பேன். ஸ்கிரிப்ட் இல்லை, நான் எந்த இதை ரெடி பண்ணாலும் அது அவர்கிட்ட நான் நிச்சயமாக சொல்லி அவரோட ஒப்பீனியன் வாங்குறது என்னோடய வழக்கம். இப்போ நான் முதல் முறையாக பண்ணக்கூடிய படத்துக்கு கூட அவர் அது ஏற்கனவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு பண்ணோம். ஆனால் அது துவங்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாச்சு. அது பெரிய பட்ஜெட்னால அது இதாச்சு. அப்புறம் இப்போ அடுத்து வரக்கூடியது கூட அவர் இது பண்ணி கொடுத்தா. அந்த மாதிரி இப்போ பிரபல இயக்குனர் நம்ம இன்னும் இதே பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், 2வது படம் டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ பிரபல இயக்குநர்கள் ஏன் உதாரணத்துக்குனா சசிகுமார் கூட எடுத்துங்க. அவர் கூட அவருடைய ஒரு படத்திற்கு சார் பாக்கியராஜ் சார் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் நன்றி கார்டு போடுவாங்க. அது மாதிரி இருக்க ப்ரொஃபஷனலாகவும் இதாகவும், அதாவது கமர்ஷியலாகவும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் தமிழ் இயக்குநர்களுக்கு, தமிழ் திரையுலகத்திற்கு இழப்பு அப்படின்னு. நான் அவர் இருந்தாருன்னா ஒரு மூத்த திரைக்கதை ஆசிரியர், அது போக ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக பார்க்கக்கூடியவர். அவர் பார்த்து சொன்னார்னா அது நமக்கு நல்லாயிருக்கும், ஸ்கிரிப்டுக்கு ஒரு வலு சேர்க்குற மாதிரி இருக்கும். அதில் உள்ள நிறை குறைகளை நமக்கு ஒரு ஆழமாக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார். ஸோ அவருடைய மறைவு அப்படின்றது திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு தான். ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். அவர் ஈரோட்டில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம்ல சேர்ந்த ஒரு நபர் தான். அப்படிங்கும்போது அங்கேருந்து அவரோட பயணங்கள், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நடித்து அவர் இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காருங்கும் போது அவரோட அந்த பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்கல? அவர் சின்ன சின்ன ரோல்லலாம் அவர் நடிக்கவே இல்லை.
அது வந்து உங்களோட டைரக்டர் வந்து சும்மா இந்த ரோல் நீ பண்ணுப்பா சும்மா அப்படின்றாரு. இவர் போய் சின்ன ரோலில் நடித்து அப்படி வளரல. இவர் எடுத்தோடனே ஹீரோவாக இருக்கார். அது ஒரு பெரிய ஒரு இதுதான். அதற்கு முன்னாடி வந்து என்னென்னா ஒவ்வொரு சீனில் வருவார். அது எல்லாம் அந்த காலகட்டத்து இயக்குநர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அது பாரதி ராஜா அவர்களுக்கு அப்புறமே அது ஒரு அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா திறமையான அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டரை வந்து ஒரு மோசமான ஒரு ரோலை கொடுத்து நடிக்க வைப்பாங்க. அது இப்போ சமீப காலம் வரைக்கும் தொடர்ந்தது. ஸோ அந்த மாதிரி சங்கர் முதல் கொண்டு சாதாரண ரோலில் நடிச்சிருக்காரு. சும்மா ஒரு எடுபடியாக வர்றது, யார்கிட்டயும் அடி வாங்குற மாதிரி வர்றது, கூட்டத்தில் நிற்கிற மாதிரி, எங்கேயோ கத்துற மாதிரி, ரொம்ப அதாவது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு ரோலில் நடிக்க வச்சுருவாங்க. அப்போ பிற்காலத்தில் பார்க்கும்போது இவர் இப்படி இருந்தால் வந்தார் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு வேலையை செய்வாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த வகையில் தான் இவர் வந்து என்னன்னா, சிகப்பு ரோஜாக்கள் படத்தில், அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தோட திரைக்கதையே அவர் தான். அந்த படத்தை டிசைன் பண்ணதே அவர் தான். சூப்பர் டூப்பர் ஹிட். அது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும். அதில் இவர் ஒரு பேரர் மாதிரி ஒரு வேஷத்தில் வந்து கமலஹாசன் அடி வாங்குற மாதிரி ஒரு கேவலமான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு இவருக்கு. இவர் அதை ஏற்றலாம் நடிச்சிருக்க மாட்டார். அவங்க டைரக்டர் சொல்லும்போது, தம்பி வா நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, போய் கமல்கிட்ட அடி வாங்கி அந்த பாத்ரூமில் செத்து கிடக்கிற மாதிரி ஒரு ரோல். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு ரோல் தான். இருந்தாலும் வந்து என்னென்னா, அவங்க டைரக்டர் சொல்லும்போது செஞ்சு தானே ஆகணும். இவர் போய் அந்த வாய்ப்பை கேட்டுலாம் பண்ணியிருக்க மாட்டார். இவர் அப்படி கேட்கவும் இல்லை. அது அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த மாதிரி இவர் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா, பார்த்திபன்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனா ஒரு போஸ்ட்மேன்றது கேவலமான ரோல்னு சொல்லவில்ல, சின்ன ரோலில் நாளை ஹீரோ ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த இயக்குநர்களுக்கு. பெரிய ஆளாக வந்துடுவாங்கன்னா கூட ஒரு டுபாக்கு ஒரு ரோலை கொடுத்து அந்த படத்துலலாம் பார்த்து வந்தாப்பிள்ளை அவர் தான் ஹீரோ அப்படி இருந்தாலும் இப்படி வந்துட்டாருன்ற மாதிரி ஒரு இதுக்காக இது மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் அவங்க திரிஷா கூட பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்து அவங்க ஒரு பாட்டுக்கு வந்து நடனம் பண்ணாங்க. சைடில் ஃப்ரெண்டாக வருவாங்க ஒரு படத்தில் ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களோட நிலை என்ன புரியுதா? இன்றைக்கி துணை முதல்வர்ன்ற பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்களோட வளர்ச்சியை சொல்கிறேன் நான். ஸோ அதனால் அந்த மாதிரி இது பண்ண முடியாது. அந்த மாதிரி இவர் நடிச்சு இப்போ திரிஷா வந்து அந்த ரோலில் நடிக்கணும்னு வாய்ப்பு கேட்டு நடித்தவர். இவரெல்லாம் வந்து இந்த ரோலில் நடிக்கணும்னு அவங்க இயக்குனர் கேட்டுக்கிட்டதுனால நடித்து அதுக்கப்புறம் ஹீரோவான. இவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், இவ்வளோ மல்டி டாஸ்கிங்காக இருக்கார், மல்டி டேலண்டடாக இருக்கார். இவர் வந்து ஒரு பெரிய, நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். அப்படி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு தமிழர். ஸோ அவர் ஹிந்தி படத்தில் வந்துட்டு அமிதாப் பச்சன் கூடலாம் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்ரி ராஸ்தா அவர் கூட இவர் ஒர்க் பண்ணலாமா? இவர் கூட தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் டைரக்ஷனில் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ இவர் பெரிய ஆளா அவர் பெரிய ஆளா? இவருடைய திரைக்கதையை பார்த்து இது பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு கைதி டைரின்னு ஒரு படம் வந்தது. அது இவர் தான் கதை திரைக்கதையெல்லாம். ஸோ அதை பார்த்துட்டு கூப்பிட்டு தான் அந்த படம் எடுக்கப்பட்டது. அமிதாப் பச்சனுக்கு அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் விக்டரியாக வந்தது. அந்த காலத்துலலாம் 2 ஹீரோ இருப்பாங்க தான். ஹிந்தியில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களே தவிர டூயல் ஹீரோ. ஏன்னா அவங்க படத்தை வந்து நகர்த்துவாங்க. 3 மணி நேரத்துக்கு எடுப்பாங்க படம். 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், 2.5 மணி நேரத்துக்கு மேலே தான் படமே இருக்கும். ஒரு 5 பாட்டு இருக்கும். ஒவ்வொரு பாட்டு 5 நிமிஷம் 6 நிமிஷம்லாம் வரும். தமிழ் பாட்டுலாம் அப்படி 4.5 முடிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து படத்தை இழுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 3 ஹீரோயின், 2 ஹீரோ, 4 வில்லன் இப்படி தான் போட்டு எடுப்பாங்க. ஏன்னா வேறு ரூபங்களில் எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுத்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் அமிதாப் பச்சனை மட்டுமே ஹீரோவாக போட்டு அந்த படத்தை ஹிட் பண்ணார்ல. ஸோ அதுதான் அமிதாப் பச்சனுக்கு பெரிய அளவில் பிடிச்சி போச்சு. ஏன்னா அவர் பாஷையே தெரியாமல் இவர் ஹிந்தியில் பேசுவார் அமிதாப் பச்சன் சார். இவர் வந்து தமிழ் தான் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு இங்கிலீஷ், கொஞ்சம் புரோக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல பயன்படுத்தியிருப்பார். அதை யூஸ் பண்ணி தான் நான் நிறைய புரிய வைப்பேன், அதையும் வச்சு பண்ணியிருக்காரு. இல்லை, அவருக்கு இங்கிலீஷே தெரியாது. பாக்யராஜ் சாருக்கு பெருசாக இங்கிலீஷ் தெரியாது. புரியும். ஏன்னா அவர் படித்தது ஒரு 10th அவ்வளோதான். தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தவர். அதனால் அவர் சுயமாக அவர் கற்றுக்கிட்டது தான். பட் அவருக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாலாம் தெரியாது, ஹிந்தியும் ஃப்ளூயண்ட்டாக தெரியாது, ஹிந்தி சுத்தமாக தெரியாது. ஸோ இருந்த போதிலும் புரிதல்கள் நடித்து அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த காட்சியோட முக்கியத்துவத்தை சொல்லி வேலை வாங்கினதில் தான் அவங்க இந்திய ஆட்கள்லாம் அசந்து போயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஓன் லாங்குவேஜில் எடுத்து சொல்லியே பாதி பேர் ஒழுங்காக நடிக்க மாட்டாங்க, ஒழுங்காக கதை சொல்ல தெரியாது, ஒழுங்காக வந்து மேக்கிங்கில் கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் இவருக்கு லாங்குவேஜே தெரில. ஆனால் அந்த கதையை வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகினதில் அமிதாப் பச்சன் இவரை வந்து மிகப்பெரிய ஒரு மனிதராக மிகப்பெரிய ஒரு இதாக பார்த்ததுன்றது பெரிய விஷயம். அதனால தான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட 2வது படமும் அவர் பண்ண சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவர் கதை இல்லைன்னொன்னே, இல்லை ஒரு ஆக்ஷன் கதை நான் கேட்டிருக்கேன், அந்த கதையை சொல்லுங்க நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கன்னும் போது
இல்லை அதே டூயல் ரோல் வேண்டாம், ஓகே. ஏற்கனவே உங்களை வச்சு டூயல் ரோல் தான் பண்ணேன், உங்களை வச்சு டூயல் ரோல் பண்ணேன். ஸோ அதே மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்னா பாக்யராஜ் வந்து அவ்வளோதான் போல் மசாலா தீர்ந்துருச்சுன்னு நினச்சிடுவாங்க. நான் நல்ல கதை வரும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் அந்த ஒரு படத்தோட 2 படத்தோட அவர் இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு பாக்யராஜ் சாரே சொல்லியிருக்காரு, அது பேட்டிகள்லேயும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இருந்தவர் கடைசியில் வந்து ஹிந்தியில் 2-3 படம் பண்ணியிருந்தா கூட அதோட அவர் அதுக்கப்புறம் ஹிந்திக்கு பெருசாக போகல. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. எந்த அளவுக்கு அவரோட என்ன சொல்கிறது, அவரோட ஃபேவரட்டான ஜானர்னால் அது உங்களுக்கு எது? படமாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும்? இல்லை, அவர் வந்து என்னென்னா ஒரு திரைக்கதை ஆசிரியராக இருந்து டைரக்டராக இருந்து ஒரு ஹீரோ, சூப்பர் ஹீரோவாக இருந்து பத்திரிகையாளராக மாறினார். பத்திரிகையாளர் அப்படின்னா பேட்டி எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இல்லை, ஒரு பத்திரிகை ஆசிரியராக மாறினார். பாக்கியான்னு ஒரு புக்கை ஆரம்பித்தார், அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவருக்கு இக்கட்டான ஃபினான்ஷியலாக அவர் பயங்கர லாஸ் ஆகி இடையில இருக்கிறத இப்போ ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டினது அவர் தான். இந்த காலத்தில் எந்த நடிகரும் வந்து அவங்க வீட்டில் ஸ்விம்மிங் பூலோ லிஃப்ட்டுன்றது இல்லாத காலத்தில் வீட்டுக்குள்ளே லிஃப்ட்டு வச்சு பங்களா கட்டின முதல் நடிகர் வந்து திரு பாக்யராஜ் சார். ஸோ அந்த அளவுக்கு இருந்தவர் ஒரு இடத்துல எல்லாத்தையும் இழந்து 0 லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து கை கொடுத்தது, பெரிய அளவில் கை கொடுத்தது பாக்கியா பத்திரிகை. அப்போ ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்து அந்த பத்திரிகை ஒரு வித்தியாசமாக நடத்தினார். கேள்வி பதில் தான் அதில் முக்கியமானது. ஒவ்வொரு கேள்விக்கு இவர் சொல்லக்கூடிய பதில் வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கதைகளை பதிலாக சொல்லுவார். 4 கேள்வி பதில் தான் போடுவார். அந்த 4 கேள்வி பதில் வந்து 10 பக்கத்துக்கு வரும். அது அவ்வளோ சுவாரஸ்யமாக பாக்கியா கேள்வி பதில் தான் அதில் மெயினு. அதில் இவர் சொல்லக்கூடிய கதைகள், குட்டி கதைகள் தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்து விஜய் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குட்டி கதைகள், அந்த பழைய நீங்கள் பாக்கியா புக்கெல்லாம் கிடச்சது வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அது 80கள் 89 ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பீக்கில் இருந்துச்சு ஒரு 10 வருஷம். அந்த வருமானமே அவருக்கு போதுன்ற அளவுக்கு வந்துட்டு இருந்தது. போதுன்ற அளவுக்கு மீன்ஸ் அவருடைய எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் அவருக்கு அது பெரிய கை விடுச்சு. அப்புறம் பத்திரிகை ஆசிரியராக மிகப்பெரிய அளவில் மெலிந்தார். அதே மாதிரி அவர் தலையங்கங்கள் எழுதுவார், சர்வதேச விவகாரங்கள்லாம் எழுதும்போது அவர் நான் சொல்கிறேன்னு இல்லை, அவரே வந்து மேடைகளில் சொல்லியிருக்காரு. நான் உமாபதிகிட்ட பலமுறை வந்து சர்வதேச அரசியலை பொறுத்தளவுக்கு எனக்கு ஏதாவது டவுட் வந்தால் உடனே அவருக்கு தான் ஃபோன் போடுவேன் அப்படின்னு அவர் வாயினால அவரே சொல்லியிருக்காரு. என்னோடய ஃபங்க்ஷனில் கூட சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு பத்திரிகை துறையில் நம்ம கூட மிக மேலே அன்பும் பிரியமும் வைத்திருந்தவர். அவர் மிகப்பெரிய திரையுலக ஜாம்புவான். அவர் நெருக்கமாக அவருடைய பழகியது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பனே தான். நானும் அவரை மானசீக குருவாக தான் நினைப்பேன். பத்திரிகை துறை வேறு, சினிமாவை பொறுத்தளவுக்கு நம்மளும் சினிமா துறையில் இருந்தோம், வேலை பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது அவரை வந்து ஒரு மானசீக, அவர்கிட்ட நான் பணியாற்றியது கிடையாது. அவரை ஒரு எழுத்தாளராக தான் எனக்கு தெரியும், பத்திரிகையாளராக தான் தெரியும். பட் ஆனால் அவர் எனக்கு ஒரு மானசீக குருவாக தான் நான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறேன். உங்களுக்கு பர்சனலி கூட அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி நீங்கள் நிறைய இடங்களில் பேசியிருக்கீங்க. இல்லை, நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா என்னென்னா, என்னுடைய நான் அவர் வீட்டுக்கு எப்போ வேணாலும் போவேன். ஃபோன் அடித்தேன்னா அவர் எப்போ வேணாலும் அவர் ஊரில் இருந்தாலும் என்னை பார்க்காம இருக்க மாட்டார். அதுவும் அவரை சந்தித்தால் மணிக்கணக்காக பேசிட்டு இருப்போம். மேடம்க்கே தெரியும், ஐயோ இவன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் இவர், அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்க மாட்டார்னு சொல்லிட்டு மேலேருந்து அடிச்சிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது அவசரத்துக்கு போவார், திடீர்னு என்னைய பார்த்துட்டாருன்னா மணிக்கணக்காக பேச ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு, எல்லாருக்கும் மனைவி ரொம்ப முக்கியம், மனைவி தான் முக்கியம், பேக் போனாக இருப்பாங்கன்னுவாங்க, மனைவி கணவன்வாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து பாக்யராஜ் சாருக்கு பேக் போனாக இருந்தது. அவர் இவ்வளோ நாட்கள் நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு காரணம் பூர்ணிமா மேடம் தான். ஏன்னா அவங்க வந்து இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவருக்கு வந்து இவர் என்ன மாத்திரை சாப்பிட்டாரா என்ன பண்ணார், எங்கே இருக்காருன்னு ஃபாலோ ஆனால் அவங்க ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய ஹீரோயின் அவங்க இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்க படத்தில் நடிச்சிட்டு இருந்தால் கூட இவரை வந்து தன் கவனிமை போல் காத்துட்டு இருந்தாங்க. இவர் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, எங்கே போகிறாரு, என்ன பண்ணார், என்ன சாப்பிட்டாரு, எத்தனை மணிக்கு மாத்திரை சாப்பிட்டாரு, எத்தனை மணிக்கு தூங்கினார் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பதிலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன பண்ணுறது, இயற்கை தான். சார், அவரோட இழப்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வருது. உங்களுக்கும் நிறைய பர்சனலி அவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் வந்துட்டு ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலாக அவங்களுக்கு வந்து இது நடந்திருக்கு. இப்போ என்னன்னா மீடியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எங்களை தயவுசெய்து விட்டுருங்க, நாங்கள் உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா நாங்கள் நடிச்சாது கொடுத்துட்றோம், பட் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஆமாம், கேவலமான வேலையை செஞ்சால் யாராக இருந்தாலும் ஸோ அது மீடியாவாக இருந்தால் என்ன, நீங்கள் அதாவது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ மரணத்தை இப்போ வந்து அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரு,
அவருக்கு என்ன நடந்தது, அவருடைய இறுதிச் சடங்கு எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வது மக்களுக்கு ஆர்வம் தான். அதை வழங்கக்கூடியதுக்கு தான் மீடியா இருக்குது. மக்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் மீடியா இருக்குது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி கொண்டு போய் அந்த வடிவேல் சொன்ன மாதிரி மைக்கு வாய்க்கிட்ட வரைக்கும் விடலாம், வாய்க்குள்ளே விடுறதுக்கு மீடியாவுக்கு உரிமை இல்லை. புரியுதா? அப்படி இருக்கும்போது அது மாதிரியான விஷயம்தான் சொல்லத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இவர்கள் செய்கிறது பெரிய நாராசமான வேலைன்றது உண்மை. இவங்க சார்பிலேருந்து இப்போ எடுக்கணுன்றதுக்காக எதை வேணாலும் செய்யலான்றதை ஏற்றுக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒருத்தர் பேட்டி கிரிமினலாக இருந்தால் கூட, இப்போ நீங்கள் பிபிசியாக இருந்தாலும் சீனனாக இருந்தாலும் ஒரு கிரிமினல் ஒரு கொடூரனாக இருந்தால் கூட அந்த நபர் விருப்பப்பட்டால் மட்டும்தான் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் அவர் பேட்டிக்கோ இதுக்கோ போய் நிற்கவே மாட்டாங்க வேர்ல்டில் எங்கேயுமே. மைக்க நீட்டுறது, மூஞ்சியில் குத்துறது, கேள்வி அவர் விருப்பப்பட்டு கூப்பிட்டா மட்டும்தான் அவர் அந்த ஏன்னா அது மனித உரிமை மீறலாக மாறிடும். இங்கே மட்டும்தான் அந்த கேடுகாலம் நடந்துகிட்டு இருக்கு. போகிறோம் வரோம் மூஞ்சிலெல்லாம் கொண்டு போய் மைக்க நீட்டுறது, வாய்க்கு வந்ததை கேள்வி கேட்குறது அப்படின்னு. அதே மாதிரி பேசுகிறவனும் அந்த மாதிரி தாறுமாறாக பேசுகிறதுன்றது இந்த ஊரில் மட்டும்தான் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊரில் மீன்ஸ் இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில். அரசு மரியாதை கொடுத்து தான் அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த அரசு மரியாதை கொடுக்குறப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அது இப்போ எல்லா மாநிலத்திலையும் மக்களுக்கு அதாவது கோடிக்கணக்கான மக்களை சந்தோஷப்படுத்திய ஒரு நபர். ஒரு அவருக்கு அரசு மரியாதை, அரசுன்னு யார் தேர்ந்தெடுக்கிறார்? அரசுனா என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் அரசு. இந்த அரசாங்கம் மக்களுக்கு பிடித்த ஒருவருக்கு மரியாதை கொடுப்பதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கொடுத்தே ஆகணும். அவங்க கொடுத்ததுக்கு சந்தோஷம்தான். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அவரோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம பிரார்த்திக்கலாம் இறைவன்ட்டு. இது போல் தொடர்ந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம்.